எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனை விட்டு அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்கள், பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், மன் ஃபாரக ரூஹு, ஒரு மனிதனுடைய ரூஹு அவனுடைய உடம்பை விட்டு வெளியேறுகிறது என்று சொன்னார்கள் மூன்று விஷயத்தை விட்டு அவன் நீங்கியவனாக அவனுடைய ரூஹ் அவனுடைய உடலை விட்டு வெளியாகிறது என்று சொன்னால் மூன்று விஷயத்தை சொன்னார்கள். முதலாவது விஷயம் என்று மூன்று விஷயத்தை சொன்னார்கள். முதலாவதாக சொன்னார்கள், தற்பெருமையை விட்டு நீங்கிய நிலையிலே அவனுடைய ரூஹ் வெளியாகிறது என்று சொன்னார். கடனை விட்டு நீங்கிய நிலையிலே அவனுடைய ரூஹ் வெளியாகிறது என்று சொன்னார். மோசடி, யாருக்காவது தர வேண்டியதை மோசடி செய்து விட்டான், அந்த மோசடி இல்லாமல் ஒரு மனிதனுடைய ரூஹ் வெளியாகிறது என்று சொன்னார். அந்த மனிதன் சொர்க்கம், அவனுடைய ரூஹ் சொர்க்கத்திற்குள்ளே நுழைகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த மூன்று விஷயங்களிலே கடன் என்பது ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வரும்போது சொன்னாங்க, மேராஜில ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு பார்க்கிறார். ஒரு மனிதர் சதக்கா கொடுக்கிறாரு, அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுது. அதே ஒரு மனிதர் கடன் கொடுக்கிறார், இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்கிறது, அவருக்கு 18 நன்மைகள் எழுதப்படுது. சதக்கா கொடுத்தா திரும்ப வாங்க போறது இல்லை, அதுக்கு 10 நன்மைகள். கடன் கொடுக்கின்றார், கொடுத்த அந்த பொருளை திரும்ப வாங்க போறார், அவருக்கு 18 நன்மைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்படுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில பார்க்கிறாரு. அவர் கேட்கின்ற பொழுது விளக்கம் சொல்லப்படுகிறது, அவர் வாங்குற ஆள் இருக்கிறார், சதக்கா யாரு கொடுக்கணும்னு சொன்னா வாங்குற ஆளு அவர் தேவைக்கு போது சில நேரங்கள்ல வாங்க செய்வார். அவருடைய தேவை முடிஞ்சிருக்கும், இருந்தாலும் அவனுக்கு சதக்கா என்று கொடுக்கின்ற பொழுது என்ன செய்யறான்னு சொன்னா அதை வாங்கி கொண்டு வச்சுக்குவான். ஆனால் கடன் என்று ஒரு மனிதன் வருகிறான்னு சொன்னால் அவன் தேவைக்கு இல்லாமல் ஒன்றும் இல்லாத நிலையில் தான், கஷ்ட சூழ்நிலையில் தான் அவன் என்ன செய்யறான், கடனை வாங்கிறான். அதனால கஷ்டமான சூழ்நிலையில் கொடுத்து உதவுவது இருக்கிறது, அது இந்த சதக்காவை விட அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதற்காகவே 18 நன்மைகள் அதற்கு கொடுக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அப்படிப்பட்ட கடன் இல்லாத அந்த வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர வேண்டும். எனவே நம்முடைய துன்யாவுடைய வாழ்க்கையும் சரி, ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை ஈடேற்றம் உள்ள வாழ்க்கையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.